இல்லை எந்த படத்தையுமே நீங்கள் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வெறும் இந்த ப்ரொமோஷன்ஸை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போ கடந்த காலத்தில் நிறைய படங்கள் அது மாதிரி பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா எல்லாமே பெரிய தலைகளாக இருக்குது. ஒரு பக்கம் மணிரத்னம், கமல், சிம்பு, ஏஆர் ரஹ்மான் எல்லாமே வந்து பெரும் பெரும் தலைகளாக இருக்காங்க. அதனால் வந்து இந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தானாகவே கிரியேட் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து இந்த படம் குறித்து வருகிற தகவல்களில் ரொம்ப விசேஷமான தகவல் என்னென்னா, இந்த படத்தில் சிம்பு வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். அவங்க சொல்லலை, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் படத்தில் வில்லனே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து கமல் சிம்பு கொடுத்ததெல்லாம் தகவல்கள் வருது. ஸோ அப்போ வந்து மணிரத்னம் சிம்புனுடைய ஏஜோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்கார். இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அவங்களோட ஜெல்லாகி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. எப்போவுமே மணிரத்னம் வந்து அவர் புதுப்பிச்சுட்டே இருப்பார் ஒவ்வொரு முறையும். நீங்கள் அவரோட கம்பேர் பண்ண பல இயக்குனர்கள், நீங்கள் அந்த காலத்தில் டாப்பில் இருந்த எல்லாருமே வந்து இன்றைக்கி மணிரத்னம் மாதிரி ஒரு படம் பண்ணிட முடியுமான்னா முடியாது. இன்றைக்கி நவீனமாக பசங்க என்ன மாதிரி தாட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் உள்வாங்கிட்டே இருக்கார். ஸோ அதனால தான் அவங்க தாட்ஸோடு சேர்ந்து ஒரு படம் அவரால் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த படம் வந்து நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.